வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். இந்த அளவுக்கு அப்போ எனக்கு ஒரு தெளிவோ இல்லை, ஜெயலலிதா அவருக்கு அவரை அந்த பதவியிலிருந்தே அவர் தூக்கிட்டாங்க. மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் ஒரு குரல் கொடுக்கறதுக்கு ஒரு காலத்தில் எதிரெதிர் துருவங்கள் என்ற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டு போல இருந்த ரஜினி ஜெயலலிதா இடையிலான பகையை அரசியலும் சினிமாவும் அவ்வளவு எளிதில் மறந்து விடாது. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பனின் ஓராண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் ஆர்.எம். வீரப்பன் வாழ்க்கை வரலாறு குறித்து சத்யா மூவிஸ் நிறுவனம் ஆவணப்படம் எடுத்திருக்கிறது. தயாரிப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆருக்கு மிகவும் நெருக்கமாகி எம்ஜிஆர் கழகத்தை நிறுவி அதிமுகவில் இணைந்து அமைச்சர் பதவியிலும் இருந்தார். எம்ஜிஆர் காலம் தொடங்கி ஜெயலலிதா அமைச்சரவையிலும் ஆர்.எம். வீரப்பன் இடம் பெற்றிருந்தார். இந்த நிலையில் அந்த ஆவணப்படத்தில் ஆர்.எம். வீரப்பன் உடனான நினைவுகளை தாண்டி ஜெயலலிதாவை தாம் எதிர்க்க காரணம் என்ன என்று 30 ஆண்டுகளுக்கு பிறகு மனம் திறந்து ரஜினி பேசியிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது. கோலிவுட்டில் பெரும் ஹிட் அடித்த பாட்ஷா படத்தின் வெற்றி விழாவில் பேசிய ரஜினி தமிழகத்தில் வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்து விட்டதாக பேசினார். உச்ச நட்சத்திரம் என்ற அந்தஸ்தில் இருந்த ரஜினி வெடிகுண்டு கலாச்சாரம் அதிகரித்ததற்கு தமிழக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் என நேரடியாக தாக்கி பேசியது ஜெயலலிதாவை கடும் கோபத்திற்கு ஆளாக்கியது. இந்த விழா நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பாக சில இடங்களில் வெடிகுண்டு தாக்குதல்கள் அரங்கேறியிருந்த நிலையில் படத்தின் தயாரிப்பாளரும் அமைச்சருமான ஆர்.எம். வீரப்பனை மேடையில் வைத்துக் கொண்டே அதிமுக அரசுக்கு எதிராக ரஜினி பேசியதால் டென்ஷனான ஜெயலலிதா இரவோடு இரவாக ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கியதோடு கட்சியில் இருந்தும் ஓரம் கட்டினார். ஆர்.எம். வீரப்பனுக்கு அமைச்சர் பதவி பறிபோனது தன்னை மன ரீதியாக மிகவும் பாதித்ததாக கூறிய நடிகர் ரஜினி அப்போதே அவரை தொடர்பு கொண்டு மன்னிப்பு கோரியதாக கூறினார். தன்னால் தான் ஆர்.எம். வீரப்பனுக்கு அமைச்சர் பதவி போனது என நினைத்து இரவெல்லாம் தூக்கமே இல்லை என்ற ரஜினிகாந்த் அப்போது தெளிவில்லாமல் மனதில் நினைத்ததை பேசிவிட்டதாக கூறினார். அத்தோடு ஜெயலலிதாவிற்கு எதிராக தாம் பேசியதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் ஆர்.எம். வீரப்பனுக்கு பதவி போன கோபம்தான் முக்கிய காரணம் என விளக்கம் அளித்திருக்கிறார் ரஜினி. அது இந்த பாஷா விழாவில் அந்த வெறிகுண்டு கலாச்சாரத்தை பற்றி நான் பேசினேன். எனக்கு அவ்வளோ பேசியிருக்கேன். அவரை வச்சுட்டு மினிஸ்டராக வச்சுக்கிட்டு அதை பற்றியும் நான் பேசக்கூடாது. அந்த அளவுக்கு அப்போ எனக்கு ஒரு தெளிவோ இல்லை ஏதோ இல்லை, அதை பற்றி பேசிட்டேன். ஏடிஎம்கேல ஒரு மினிஸ்டராக இருந்தார். புரட்சி தலைவி ஜெயலலிதா அவருக்கு அவரை அந்த பதவியிலேருந்தே அவர் தூக்கிட்டாங்க. மினிஸ்டர் பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. அது தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படியே எனக்கு ஆடி போச்சு. எனக்கு என்னடா இது என்னாலே தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் எனக்கு தூக்கம் வருது. இந்த மாதிரி பண்ணி ஆயிடுச்சு, என்னாலே தான் ஆச்சுன்னு சொன்னால் அவர் ஒன்றுமே நடக்காத மாதிரி, அதை நீங்கள் விடுங்க, நீங்கள் அதை பற்றி ரிசீவ் பண்ணுறீங்க, பதவி என்ன அது, ஐயா நீங்கள் மனசுலேயே வச்சுக்க வேண்டாம், நீங்கள் விட்டுடுங்க, நீங்கள் சந்தோம் ஹாப்பியாக இருங்க, ஏதோ ஷூட்டிங்கு அப்படின்னு சாதாரணமாக கேட்குறாங்க. மதிப்புக்குரிய சிஎம் ஜெயலலிதா அவர்களுக்கு எதிராக நான் ஒரு குரல் கொடுக்கறதுக்கு சில காரணங்கள் இருந்தால் கூட இந்த காரணம் ரொம்ப முக்கியமானது. வழக்கமாக இரு பெரும் ஆளுமைகளிடையே ஈகோ யுத்தம் வருவது வழக்கம்தான். அப்படித்தான் ஜெயலலிதா ரஜினி இடையிலான பகையும். சினிமாவில் இருந்து அரசியலுக்கு அதிகாரமிக்க பதவியான முதலமைச்சர் அந்தஸ்தில் ஜெயலலிதா இருக்க, இன்னொரு பக்கம் ரஜினி சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்தார். அந்த வகையில் படத்தில் ரஜினிகாந்துடன் நடிக்க ஜெயலலிதா மறுத்ததில் தொடங்கி 1992ஆம் ஆண்டு போயஸ் கார்டன் வீட்டுக்கு சென்ற ரஜினியின் கார் தடுத்து நிறுத்தப்பட்டது வரை இருவருக்கும் இடையே எதிரும் புதிருமாகத்தான் இருந்தது. ஒரு கட்டத்தில், அதாவது 90களில் இந்த பகை அரசியல் ரீதியாகவும் நகர்ந்து சென்றது. 1996 சட்டமன்ற தேர்தலின் போது அடுத்த முறை அதிமுக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என ரஜினி பேசியது திமுக கூட்டணியின் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றி அதிமுகவிற்கு தோல்வி முகத்தை கொடுத்தது. ஜெயலலிதாவின் முதலமைச்சர் வரலாற்றில் 1991 முதல் 1996 வரையிலான 5 ஆண்டு கால ஆட்சியைத்தான் கருப்பு பக்கமாக பலரும் விமர்சிப்பதுண்டு.
அந்த சமயத்தில் உச்ச நட்சத்திரமாக இருந்த ரஜினி ஜெயலலிதாவிற்கு எதிராக பேசியது தேர்தல் களத்தில் எதிரொலித்து ஆட்சி கட்டிலில் இருந்து அதிமுகவை இறக்கியது. என்னதான் பகையாக இருந்தாலுமே ரஜினிகாந்தின் பிறந்த நாளுக்கு ஜெயலலிதா வாழ்த்து தெரிவிப்பது, மகள் திருமணத்திற்கு ஜெயலலிதாவிற்கு ரஜினி அழைப்பிதழ் கொடுத்தது மாதிரியான நிகழ்வுகளும் இருக்கின்றன. அத்தோடு 2004ஆம் ஆண்டு சந்தன கடத்தல் வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதாவை தைரியலட்சுமி என்று கூட ரஜினிகாந்த் பாராட்டியிருந்தார். அதே போல 2014ஆம் ஆண்டு சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்று திரும்பிய ஜெயலலிதாவை நேரில் சென்று ரஜினி சந்தித்தார். அதன் பிறகு இருவரும் சுமூகமான போக்கையே கையாண்டு வந்தனர். அதிமுக அரசு மீதான விமர்சனத்தை ரஜினியும் குறைத்துக் கொள்ள சமீபத்தில் ஜெயலலிதா நினைவு நாளுக்கு போயஸ் கார்டன் வேதா இல்லத்திற்கு நேரில் சென்று மரியாதை செலுத்தி வீடியோ வெளியிட்டார் ரஜினி. வீரப்பனின் பெருந்தன்மை குணத்தை வெளிப்படுத்தும் வகையில் ரஜினி இதனை பகிர்ந்து கொண்டதாக பார்க்கப்பட்டாலும், இத்தனை ஆண்டுகள் கழித்து ஜெயலலிதாவின் அதிரடியான நடவடிக்கையை ரஜினி நினைவு கூர்ந்திருப்பதற்கும் பின்னணியில் சில கணக்குகள் இருக்கலாம் என்கிறார்கள்.